அந்த வாழைக்கு முன்னால் ஒரு கத்தரி ஒன்று இருக்குல்ல. வணக்கம், ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன். இப்போது வயல் காடு பாருங்கள், தண்ணி போய்கிட்டே இருக்கும். பெரியகுளம் ஒட்டி ஜெயமங்கலம் கிராமம். ஜெயமங்கலம் கிராமமாக இது சில்வார்பட்டியா? மேம்பங்கலமா? ஆனால் இந்த குண்டலுக்கு அடுத்த குண்டல் ஆறுது. மொத்தம் 4 ஏக்கர்ண்ணே. இதில் இந்த மேற்க இது வந்து 3 குண்டலுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வருது. இப்படி போய் இது 3 குண்டலானே? ஆமாம் ஆமாம். 1 2 3 இது 4. இது 300 ரோடு பேசி இந்த முன்பாக தண்ணி போகிற இடத்துல ஒரு 300 அடி நீளத்தில் இருக்குது. அப்புறம் அந்த தெற்க என்னென்ன இருக்குது? அந்த தட்டாம்பை இருக்குது. அடுத்து அப்படியே நம்மளுக்கு அங்கே வாழை வரைய போயிடுது. அந்த தட்டாம்பை தரிசு அப்படியே முட்டிடுது. அப்போ இந்த பக்கம் இல்லை. ஆமாம், இது மொத்தம் 4 ஏக்கர். இதில் அண்ணே நான் கேட்குறது இந்த அந்த கத்தரிக்கு முன்னாடி அந்த சால் அடிச்சிருக்காங்க. ஆமாம், அந்த வரப்புல இருந்து அப்படியே போயிடுது. ஆமாம் ஆமாம். அப்படி போயிட்டு அப்படியே வருது. அந்த இதுலேருந்து 3 குண்டுலா? இது இந்த 3 குண்டு. 3 குண்டு. அதே மாதிரி இது 1 2 3 அதுவும். சரிங்களா? மொத்தம் 4 சில்லறை ஏக்கரு. இதில் என்ன தண்ணி தன்னால் பைதா? தண்ணி இருக்கு. இந்த வாய்க்கால் தண்ணி இருக்கு. வாய்க்கால் தண்ணி எப்பயுமே வருங்க. இருக்கு. அந்த போஸ்ட், அந்த போஸ்ட்டு அந்த ரூம் இல்லாமல் இருக்கு. அதுதானே கிணறு. வணக்கம். ஏக்கர் வந்து இது ஒரு வயல்காடு. அதாவது வெத்தலை கொடி போடுற இடம், கொடிக்கால் போடுற இடம், வாழை போடுற இடம். தண்ணி 24 மணி நேரம் வாய்க்கால் தண்ணி நிலத்து முன்னாடியே போகுது பாருங்கள். ஏக்கர் 28 லட்ச ரூபா சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு 250 300 அடியோ. இது பாருங்கள். இது வந்து தேனி மாவட்டம், பெரியகுளம் வட்டம், ஜெயமங்கலம் கிராமத்துக்கிட்ட கட்டுப்பட்டுருக்கு. இது வந்து நல்ல சொத்து. வயல் வந்து 24 மணி நெல் விளையிற இடம். தண்ணி 3 போகம் எடுக்கலாம். 3 போகம் தண்ணி வருமா? ஏன்னா 3 போகமா? 3 போகம் வெள்ளாமல் எடுக்கலாம். 4.5 ஏக்கரை ஒரு கிணறு சர்வீஸ் ஆனே. கிணறு சர்வீஸ் ஒன்று. சரி. ஏக்கர் வந்து 28 லட்ச ரூபாய்க்கு சொல்கிறாங்க. குறைச்சி பேசிக்கலாம். வணக்கம், ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட் ராமன் பேசுகிறேன். சொத்து தேனி மாவட்டம், ஜெயமங்கலம் கிராமம், பெரியகுளம் தாலுகா கட்டுப்பட்டது. வேணுங்கிறவங்க 98 65 74 20 67ங்கிற நம்பருக்கெல்லாம் கேளுங்க. வாழை, கரும்பு, நெல் 3 போகம் விளையலாம். தண்ணி